வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். "ஆகாறு அளவீட்டிது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக் கடை." இந்த திருக்குறளுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய வருமானம் எங்கேருந்து வேணாலும் வரலாம். அத பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா, அது குறுகிய வழியிலிருந்து வரலாம். பெரிய நெறைய வழிகள்லேருந்து வரலாம். ஒரு வழியிலேருந்து வரலாம், 2 வழியில வரலாம், 5 அத பத்தி கவலை இல்ல. சப்போஸ் ஒரு வழியில மட்டும் தான் வருமானம் வருது அப்படின்னா, அத பத்தி நம்ம எதையும் கவலைப்பட தேவையில்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய செலவ வந்து அதைவிட குறைவான அளவுக்கு செய்ய சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பானை ஓட வாய் அளவுக்கு நமக்கு வருமானம் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுல ஒரு செம்போட வாய் அளவுக்கு தான் நம்முடைய செலவு இருக்கணுமே தவிர, அந்த பானையோட அளவ விட பெரிதாக செலவு இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில முன்னேறது கஷ்டம். அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். என்னன்னா, வாழ்க்கையில செலவுங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வாழ்க்கையில அன்றாட செலவு பண்றோம். இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறான். பார்த்தீங்கன்னா, ராத்திரி, பகல் முழுதும் ஓடி, 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 ஓடி உழைக்கிறான். உழைச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கொஞ்ச நாள் உழைச்சு பார்க்குறான். கடைசியில கையில மிச்சம் எதுவுமே இல்ல. அவனுக்கு ஒரே வருத்தம். நான் ராத்திரி உழைக்கிறேன், காலையில உழைக்கிறேன், நைட்ல உழைக்கிறேன், எல்லாமே செய்றேன். ஆனாலும் என் வாழ்க்கையில மிச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அவனுடைய நண்பன போய் பார்க்குறான். அப்ப நண்பன் கேட்குறாரு, "அப்படியா? சரி வா! உனக்கு ஒரு நான் ஐடியா சொல்றேன்னு" சொல்லிட்டு, அந்த நண்பர் என்ன செய்றாரு, கூட்டு போய், "இங்க வாப்பா! இந்த ஒரு ரூ. 5000 நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க வா 2 பேரும் நம்ம கடை வீதிக்கு போவோம்ன்னு" சொல்லி அவன கூட்டிட்டு கடை வீதிக்கு போறாரு. கடை வீதிக்கு போனவுடனே, கடை வீதியில அவன விட்டுட்டு, "நீ போய் கடை வீதியில ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீ போய் பார்த்துட்டு வான்னு" அவன் போறான். அங்க போய் கடை வீதியில போய் கண்ணுக்கு பார்க்குற பொருளெல்லாம் இத பார்த்தா இது சூப்பரா இருக்கு. அத பார்த்தா அது சூப்பரா இருக்கு. அத பார்த்தா அது சூப்பரா இருக்குன்னு ஒவ்வொரு பொருளையும் புதுசு புதுசா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவர் குடுத்த ரூ. 5000க்கும் பொருள் வாங்கிட்டு, இவன் கையில இருந்த ஒரு ரூ. 2000 பணத்த அதுக்கும் பொருள் வாங்கிட்டு, கடைசியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருப்தி இல்லாம திரும்பி வரான். ஐயோ! இன்னும் பணம் இருந்தா அத வாங்கியிருக்கலாம், இத வாங்கியிருக்கலாம் திரும்பி வரோம். அப்ப திரும்பி வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு, "என்னப்பா பொருளெல்லாம் வாங்கிட்டியாம்மா?" "எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாமே சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. இங்க பாருங்க, இது இவ்வளோ விலை குடுத்து வாங்கியிருக்கேன். இது இவ்வளோ குடுத்து வாங்கியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருக்கான். அப்ப அவரு கேட்டாரு, "எவ்வளோப்பா செலவழிச்சிருக்கேன்னும்போது?" "நீங்க குடுத்த ரூ. 5000 செலவாயிருச்சு. நான் ஒரு 2000 வச்சேன், அது வச்சு ஆனாலும் எனக்கு பத்தல." அப்படின்னா. அப்பதான் அவரு சொன்னாரு, "ஆஹா! உனக்கு வந்து பார்த்தீன்னா, சம்பாதிக்கிற வழி தெரியல. நான் உனக்கு 5000 தான் குடுத்தேன். அந்த வழியில ரூ. 5000க்கு உள்ள செலவழிச்சு நீ மிச்சம் கொண்டு வந்திருந்த அப்படின்னா, கண்டிப்பா நீ சிக்கனமா இருந்திருப்ப. வாழ்க்கையில முன்னேறிருக்கலாம். ஆனா வந்ததே அளவு கம்மி 5000 நீ செலவழிச்சது 7000 ஆனாலும் உனக்கு திருப்தி இல்ல அப்படிங்கும்போது, உன்னுடைய ஆடம்பர செலவுகள குறைக்கணும். இது ஆடம்பரம்ன்னு கூட சொல்ல முடியாது. தேவையான செலவுகளை அளவா செய்யணுமே தவிர, அளவுக்கு அதிகமா செய்யக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ரூ. 5000 வந்திருந்தால் கூட, அதில என்ன பண்ணணும், ஒரு ரூ. 1000 அல்லது ஒரு ரூ. 500 முதலீடா எடுத்து வச்சிருக்கணும். அப்போ முதலீடா ரூ. 500 என்னங்க முதலீடு? இது ஒரு முதலீடா அப்படின்னு நினைச்சா இல்ல. ஒரு பெரிய மரம் வளர்க்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தில ஒரு செடிய வாங்கணும். அந்த செடிய வாங்கி நட்டு வச்சா தான் அந்த செடி வளரும். அந்த செடி வளரும்போது நாளாக, நாளாக, நாளாக தண்ணி ஊத்தி பெரிய மரமா வந்து நிக்கும். அப்ப அது நெறைய காய்கள் குடுக்கும். பெரிய மரமா வளரும். எடுத்த உடனே ஒரே நாள்ல அந்த மரம் பெருசாயிராது. அது மாதிரி நம்ம இந்த முதலீடு அப்படிங்கிறது, செலவு மிச்சம் பண்றது அப்படிங்கிறது, கொஞ்சமாவது எடுத்து மிச்சம் பண்ணி வச்சு, சேர்த்து, சேர்த்து, சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிறது இல்லாம, நாமளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கோ, ஒரு பணக்காரர் ஆகுறதுக்கோ, ஒரு செல்வந்தர் ஆகுறதுக்கோ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர, அத விடுத்துட்டு வரக்கூடிய வருமானத்த விட அதிகமா செலவழிக்கிறது, தேவைக்கு அதிகமா செல்ஃபோன் வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு ரூ. 4000க்கும் செல்ஃபோன் இருக்கு. ஆனா சில பேர் ரூ. 20,000க்கு செல்ஃபோன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம என்ன யூஸ்? இப்போ வாங்குறது தப்பில்ல. இப்போ ரூ. 20,000க்கு ஒரு செல்ஃபோன் வாங்குறாரு. அவர் வந்து ஒரு யூடியூபரா இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு அதனால ஒரு வருமானம் வரும் அப்படின்னா, அத வாங்கலாம் தப்பில்ல. அப்போ ஒரு வாங்கக்கூடிய பொருள் கண்ணுல பட்டதையெல்லாம் வாங்காம, இந்த பொருள் வாங்குனா எனக்கு என்ன நன்மை? இந்த பொருள் வாங்கலைன்னா எனக்கு என்ன தீமை? அப்படிங்கிற நன்மை, தீமையை யோசிச்சு நீங்க பொருள் வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது பயன்படும். சும்மா கடை வீதிக்கு போனோம், போனதுக்காக ஒரு பேண்ட் எடுத்தோம், போனதுக்காக ஒரு சேலை எடுத்தோம் அப்படின்னு எடுத்துட்டு வராம, இன்னைக்கு இந்த சேலை இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. இந்த பேண்ட் எடுக்கலன்னா ஒண்ணும் நஷ்டம் இல்ல. அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்ன செய்யணும்? அத எடுக்காம வர்றது நமக்கு நல்லது. அப்படியெல்லாம் மிச்சம் பண்ணுனா தான், ஒரு வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த திருக்குறள் சொல்றாங்க. வழியெழு திருக்குறள்ல, நம்முடைய வரக்கூடிய வருமானத்தின் அளவு சிறிதாக இருந்தாலும் அதனால் தவறில்லை. ஆனால் செலவழிக்கக்கூடிய வழி அதைவிட சிறிதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், வாழ்க்கையில் நாம் மிகவும் கடினமான, கஷ்டமான, துன்பமான, துயரமான நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, "சிறுக கட்டி
பெருக வாழ். வீடு சிறுசாக இருந்துச்சுன்னா நமக்கு அதனால மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் பெருசாக இருக்கும். வீடு பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோம், சும்மா இருக்கிறத ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி வைக்கணும்னு நினைப்போம், ஒரு ஏசியை வாங்கி வைக்கணும்னு நினைப்போம். இப்படி என்னத்தையாவது ஒன்று வாங்கி 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 வீட்டை அலங்காரப்படுத்துனால அந்த அலங்கார பொருள்னால நமக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்து ஒரு பொருளை வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை உயரும், நீங்களும் செல்வந்தர் ஆவீர்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.